அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மழை டைமிங்கில் எப்படி உங்கள் கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மழை சீசனில் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் எடுத்தது. கரெக்டாக தீபாவளி பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே அப்படியே கிடந்தது. அதை பார்த்திங்கன்னா அந்த மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி கசகசன்னு தான் இருந்தது. மழை பேஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அள்ளி செடியோட இலைகள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். சில இடத்துல அந்த ஓவர் மழை படுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகல் ஆரம்பிக்கும். அப்படின்றதுனால உள்ளே அதே மாதிரி ஏதாவது பூச்சிகள் கிடக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குருவேன். அதே மாதிரி இந்த மழை சீசனில் ஃபஸ்ட்டு மழைக்கு பார்த்திங்கன்னா செடிகள் ரொம்ப தெளிச்சியாக இருக்கும். செகண்ட் மழைக்கும் நல்லாயிருக்கும். தொடர்ந்து 4 நாள் பெய்யுது அப்படின்ற பட்சத்தில் செடிகள்லாம் கொஞ்சம் சாய ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்கும் அந்த இலைகள்லாம். அதனால் ப்ரூன் பண்ணுறது இந்த டைமிங்கில் நான் பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்டெம் நல்லா கொஞ்சம் தடிமண்ணாகி வளர ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வருடம் முழுக்க பூக்கள் தரக்கூடிய ஒரு செடியில் நம்ம முக்கியமான செடியை மறந்துடுறோம். அதுதான் நம்ம துளசி செடி. துளசி தயார்னே சொல்லலாம். எந்த சீசனை பார்த்தாலும் இந்த துளசியில் விதைகள் இல்லாமல் இருக்காது. இந்த துளசி எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி வளருது நம்ம வீட்டிலனே பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா புத்து மண் இருக்கு இல்லையா, எறும்பு புத்து கட்டி அதில் இந்த செடி வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேரெல்லாம் ஒரு தடவை அப்படியே வேரோடே சாஞ்சிருச்சு. அதோட அந்த சீடு விழுந்து அதில் பேபி பிளான்ட் வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துச்சு. அந்த நம்ம துளசி செடி எப்படி சிஸ்டர் பாதுகாக்கிறது? எங்கள் வீட்டில் உள்ளது ரொம்ப வாடலாக இருக்குன்னீங்க. ஒன்று நல்ல பிரைட் சன்லைட் இருக்கிற இடத்துல வைங்க. அதே மாதிரி மண்ணை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எந்த செடி வச்சாலுமே கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பாலாஜி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. லெஃப்ட் சைடில் நம்ம கேட்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளக்கெலாம் ஏற்றி அதில் கோலம்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட நத்தைகள், 1 2 இல்லை, நான் பாருங்கள் அப்படி கிலோ கணக்கில் அள்ளுவேன். அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு 5-6 கிலோ கிட்ட நத்தைகள் அள்ளுறது. ஒரு 10-15 அட்டை பூச்சிகள் பார்த்துடலாம். அவ்வளோ அட்டைகள் இங்கே கிடக்கும். இந்த நத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளருது, இவ்வளோ நத்தைலாம் இருக்கான்றது, அவ்வளோ நத்தைகள் இருக்குது சென்னையில். இந்தளவுக்கு நத்தை நான் எப்படி சொல்கிறது, இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ நத்தைகள், இவ்வளோ பெரிய பெரிய நத்தையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ நத்தைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம செடிகளை பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு செடி மேலே விட்டிங்கன்னா அந்த செடியே இருக்காது, வேரோடு காலி பண்ணிடும். அந்தளவுக்கு எந்தளவு மண்புழு வந்து விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு தோழனாக இருக்கோ, இது எதிரினே சொல்லலாம். உங்கள் செடிகளில் இந்த மாதிரி நத்தையை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் அதை எடுத்துருங்க. ஏன்னா அந்த நத்தை ஆயிரக்கணக்கான முட்டைகள் ஒரு நாளைக்கு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதை கையில் வந்து தொடக்கூடாது, அதனால் நிறைய நோய்கள் பரவுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மழை டைமிங்கில் என்னோடய வேலை போகும். இந்த ரோடு பாருங்கள் பட்டாசு வெடித்து ஃபுல்லாக, கொஞ்சம் காலையில் மழை வந்திருந்தால் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருப்பேன். அது கொஞ்சம் நைட்லேருந்தே மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்து இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விளக்குகளுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே அந்த பூச்சியில், அந்த மழைக்கு வர பூச்சி ஃபுல்லாகவே அந்த விளக்கோட எண்ணெயில் விழுந்துருது. அதே மாதிரி ஈரப்பதம் அதிகமாக படுறதுனால, சாரெல்லாம் படுறதுனால விளக்கோட நிறமே டக்குன்னு மாறிடுது. ஏன்னா தீபாவளிக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன், தகன்னு காமிச்சிருப்பேன் இல்லையா, அன்னைக்கு மறுநாள் எடுத்தது தான் அதுக்குள்ளே இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் காலையில் வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவ்வளோ நத்தைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி கிச்சனில் போய் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வேலையை பார்க்குறேன், அவ்வளோ நத்தைகள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்கிற டைமிங்கில் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ நத்தைகள் அள்ளிக்கிட்டே இருக்கலாம், வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் நத்தை. இந்த மாதிரி சில வேலைகள் வந்து நமக்கு விருப்பப்பட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணுற வேலை வர்றது ரொம்பவே டென்ஷன் ஆக தான் செய்யும் இல்லையா. இப்படி தான் போயிட்டுருக்கும் என்னோடய கார்டன் ஒர்க்கெல்லாம். அடுத்ததாக மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து இன்னையோட 4ஆம் நாள் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு சோர்வும் வரும். ஆனால் அதில் ஒரு பக்கபலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த 4ஆம் நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எதையாவது விரும்பி கொண்டு போவீங்க இல்லையா. அந்த முதல் 3 நாட்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள்னால் ஒரு சோர்வு ஆகிருக்கும், உடம்பு டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்னாங்க, என் குழந்தைங்க கிட்ட நான் ரொம்ப கோபப்படுறேன் சிஸ்டர், அதுலேயும் இந்த மகாகந்த சஷ்டி விரதம் நான் இருக்கிறேன், கோபப்படக்கூடாதுன்னு நான் நினச்சாலும் ரொம்ப கோபப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கோபப்படும்போது ஒரு வேர்ட் இருக்குது, கோபப்படுறோம், அந்த கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு வேர்டு ஒன்று ஸ்டாப் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுங்கள், இல்லைன்னா தொப்புன்னு நான் கீழே போட்டுட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு, நோ அந்த மாதிரி ஏதாவது அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை சொல்லுங்கள். கோபம் அதிகமாக படுறீங்கன்னா அந்த டைமிங்கில் அதை சொல்லி பாருங்கள். உடனே அங்கே இருக்கிற கோபம் நம்மளோட மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம எண்ணம் நம்ம இப்போ நிறுத்த போகிறோம், அது ஸ்டாப்புன்ற வேர்டு. இப்போ ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு உணவுப் பொருளை யாராவது கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க, யாராவது கொடுக்குறாங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் நம்ம மனசுலேருந்து வருது. அந்த மாதிரி நோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லை சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே சொல்கிறத விட சத்தமாக நோ அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட கோபம் அந்த இடத்த விட்டு போயிடும். நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையுமே இந்த மாதிரி உங்களுக்கு நோ, இல்லை, எனக்கு பிடிக்கலை, நிறுத்து, இப்படி உங்களுக்குள்ளே அந்த வேர்ட்ஸை நீங்கள் உபயோகிக்கப்பட பழகிக்கோங்க. இதை விட இன்னும் டிவைனாக இருக்கணும், பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் தயவு செஞ்சு தூபம் போட பழகிக்கோங்க. தூபம் போடுறதுனா எடுத்தோடனே, ஏன்னா எல்லாருக்குமே சாம்பிராணி ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரி சாம்பிராணி, பால் சாம்பிராணி இந்த மாதிரி, இல்லை கொட்டாங்குச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் தூபம் போட்டு வீடு ஃபுல்லாக காட்டி பாருங்கள். இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே அந்த டைமிங்லேயே போயிடும். உங்களுக்கு அப்படியே ஆத்மார்த்தமாக ஒரு யோகா செஞ்சால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு அந்த டைமிங்கில் கிடைக்கும். இந்த மாதிரி தூபம் போடுறது, தீபம் நம்ம பார்க்குறது, தீபம் ஏற்றுறதுல ஒரு சிலருக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா அந்த விளக்கு வேறு யார் ஒருத்தர் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபம் வேறு ஏற்றணுமா. ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த பித்தளை பாத்திரங்களை சுத்தம் பண்ணாலும் அந்த விளக்கு ஏற்றும் போது அதை பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக மாறிடுவாங்க. அதுக்காகவே விளக்கு ஏற்றணும்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிலைவாசலில் ஒரு 2 விளக்கு ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சு ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். ரொம்பலாம் நான் ஏற்றுறேன் அவங்க ஏற்றுறாங்கன்றது இல்லாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இயற்கையாக மனிதனோட பிறந்த ஒன்று. எப்படின்னா ஒரு நெகட்டிவ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாசிட்டிவும் இருக்குது. அதை எப்படி நமக்குள்ளே கொண்டு வர்றது, எப்படி நம்மகிட்ட தூக்கி போடுறது, இது 2 விஷயந்தான் நம்ம பார்க்கணும். இதனால தான் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வெற்றிலையில் தீபம் போடுங்க, கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குது இல்லையா. நிறைய பேர் நினைப்போம் அந்த தீபம் போடுங்கன்றீங்க, இந்த தீபம் போடுங்கன்றீங்க. நான்லாம் பார்த்துருக்கேன் கோவிலில் வித்தியாசமாக கோதுமாவில் தீபம் போட்டு பார்த்துருக்கேன். எதோ வித்தியாசமாலாம் போடுவாங்க. மாவிளக்கு மட்டும் இல்லை, அந்த மாவிளக்குலேயே வெற்றிலையை நனைச்சி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட நேர்மறை எண்ணத்தை வெளிக்கொண்டு வர்றதானே தவிர்த்து இப்படி போட்டுட்டால் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வெளிப்படுறது அவ்வளோதானே தவிர்த்து நம்ம இப்படிலாம் இல்லைன்னா அந்த நெகட்டிவை கொண்டு வராதிங்க. அவங்க 5 விளக்கு ஏற்றுறாங்க, நம்ம 2 விளக்கு ஏற்றுனால அப்படி ஆயிருமோ, இல்லை இப்படி ஆயிருமோ, அந்த எண்ணத்தையே நம்ம கொண்டு வரக்கூடாது. நமக்கு எது பாசிட்டிவோ அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. சைடில் 2 பாவை விளக்கு வச்சுட்டேன். வெற்றிலை தீபம் போடணும்னு சொல்லி அணையா தீபம் ஏற்றணும்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி முதல் நாள் அதிகாலையும் செஞ்சது தான். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதிகாலைனா அந்த வெற்றிலை தீபம் போடுறது மட்டும்தான் அதிகாலை செஞ்சேன். மற்றபடி விளக்கெல்லாம் விளக்கி வைக்கிறது, சுத்தம் பண்ணி வைக்கிறது அது எல்லாமே முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். இதை மட்டும் இந்த வேலைகளை செஞ்சேன். ஏன் அப்படின்னா மகா கந்தசஷ்டி ஆரம்பத்தன்னைக்கு தான் சரியான மழை வெளியில் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நத்தை கூட்டங்கள் இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டு அந்த நம்ம வெளியில் விநாயகர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தனால அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எல்லா இடத்துலையெல்லாம் நான் கோலமே போடலை. வெளியிலையுமே போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில், ஏன்னா மழை பெஞ்சனால போட முடியல. கீழே நம்ம படிக்கட்டுகள் 3 படிக்கட்டு இறங்குவோம் இல்லையா, அதுக்கு கீழே மட்டும் ஒரு சின்ன ஸ்டார் கோலம் ஒரு சாஸ்திரத்துக்காக போடணும்னு போட்டு வச்சுருந்தேன். அகண்ட விளக்கு ஏற்றுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த விளக்குகள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கே, இது போடலாமான்ற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம முருகருக்காக வைக்கணும். இப்போ நம்ம பாலாஜி கும்பிட்றோம், புரட்டாசி மாதம், அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் கும்பிட்றோன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விளக்குகள் ஏற்றுவேன். அந்த மாதிரி இந்த அணையா விளக்கு ஏற்றினேன். ஏன்னா ஓம் விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எரிய விட போகிறதில்ல. அதே மாதிரி பாவை விளக்குமே ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஏற்றி வச்சுருப்பேன். அணையா விளக்கு பார்த்திங்கன்னா இரவு பகல்னு அந்த 7 நாட்களுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 7ஆவது நாள் இரவு மட்டும்தான் குளிர வச்சுட்டு அதை எங்கே எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுருவேன்.
இப்படி நம்ம முருகப்பெருமானுக்கு அழகாக அணையா தீபம் ஏற்றியாச்சு, பாவை விளக்குமே ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வேல் விளக்குமே ஏற்றியாச்சு. இங்கே இத்தனை வேல் இருக்கே அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. இதில் 2 வேல் வந்து ஒன்று வந்து பெரிய வேல் வந்து நான் வாங்கினது, இன்னொரு வேல் வந்து தேடி வந்தார். இந்த குட்டி வேல் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக அவருக்கு அந்த ஷஷ்டியிலேருந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், நல்லபடியாக நம்ம வேண்டக்கூடிய அந்த நல்லுள்ளங்கள் நல்லா இருக்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டதை விட, என் குடும்பத்துக்கு வேண்டதை விட மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம சிஸ்டர் கூட லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க, கீதா சிஸ்டருமே வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்காகவுமே அந்த நிமிஷமே, ஏன்னா மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த நிமிஷமே நான் வேண்டுதல் பண்ணுவேன், எந்த இடத்துல இருந்தாலும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எப்பயுமே என்னோடய வேண்டுதல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா, இன்றைக்கி இந்த மகாகந்த சஷ்டி விரதம் 48 நாள் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ்க்காகவுமே நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னுலாம் போட்டிருந்தாங்க யூடியூப்பில். அவங்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ கடுமையான விரதம்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு முருகப்பெருமான் எந்த அளவுக்கு ஆழமாக எல்லாரோட மனதில் இருக்கிறான்றது ரொம்ப சந்தோஷமான ஒன்று. நம்ம வீட்டு குழந்தை முருகர் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதன்னு சொல்லக்கூடாது, குழந்தை பாக்கியம் பெறப்போகும் எல்லா தம்பதியினருக்குமே கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அருளணும், முருகப்பெருமானே வந்து பிறக்கணும் அப்படின்னு நானுமே வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அதே மாதிரி கார்டன் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் அப்படியே கார்டன் எப்படி இருந்துச்சோ அதை வரைக்கும் தான் காமிச்சிருந்தேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன், அதாவது நம்ம துளசிலாம் எப்படி ப்ரூன் பண்ணி விடுறேன், எப்படி ப்ரூன் பண்ணால் வளரும். நம்ம துளசி பார்த்துருப்பீங்க, நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கும். எல்லா செடிகளுமே இப்போ நான் வைக்கிறேன்னா நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல பூக்கள் கொடுப்பாங்க. அது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாகவே இருங்க. நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, நம்ம நல்லா இருக்கிறோன்னு நினைங்க. அது எப்படிங்க கிடைக்காத ஒன்றை பார்த்துட்டு நல்லா இருக்கிறோன்னு எப்படி நினைக்க முடியும்? எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை இல்லைங்க, நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைனா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உண்டான வேலைகள்னால் பூஜை மட்டும் பண்ணுறதில்ல, அதுக்கு உண்டான உழைப்பும் இருக்கணும். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் கூட எனக்கு ஆசை கிடையாது, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு கடவுளே கும்பிட்றோம், எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சாமி கும்பிட்றோம், ஆனாலும் சண்டை வருதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா, இவ்வளோ பூஜை பண்ணுறீங்களே இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கணவருக்கு இப்போ சாமி கும்பிட்றது ஒரு சில கணவருக்கு பிடிக்காது, ஒரு சில மனைவிக்கு சாமி கும்பிட பிடிக்காது. ஆனால் கணவர் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள் பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிடுவாங்க. இப்படி வீட்டில் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் இப்போ எனக்கு என்னோடய லைஃப்லேயே நான் சொல்லிக்கிறேனே, இப்போ என் கணவர் வந்து ரொம்பலாம் சாமிலாம் கும்பிட மாட்டாங்க, கையெடுத்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இவ்வளோ தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி நான் டீப்பாக கும்பிட்டாலும் இது இவ்வளோ எதுக்கு கும்பிடணுமா, மனசால் நினச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே என் கணவர் இருக்கும்போது, குழந்தைங்க இருக்கும்போது போயிட்டு நான் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம்னு நான் பூஜை ரூம்லையெல்லாம் உட்கார மாட்டேன். நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக ஒரு 5:20க்கு வீட்டுக்குள்ளே எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நான் கரெக்டாக கிச்சனில் பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிச்சு ஒரு 6-6:30 மணிக்கு குழந்தைங்க எந்திரிப்பாங்க, கணவர் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா அவங்க எந்திரிச்சு வரும்போது நான் கிச்சனில் தான் நிற்பேன். பூஜை பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, பூஜை பண்ணியிருக்கிறது தெரியும். பட் நான் அவங்க இருக்கும்போது அவங்கள கண்டுக்காமல் போயிட்டு பூஜையில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்க கூட இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கும்போதும் சரி, கணவர் இருக்கும்போது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்குருவேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். பொறுத்து போகிறவங்க எல்லாருமே நம்ம கோழை இல்லை நம்ம பொறுத்து போயிட்டோம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா வெற்றின்னு கிடையாது.
நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம விட்டு கொடுக்குறதுனால தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கோபம் வந்து நமக்குமே வரும். அதாவது நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கிற கணவர் நம்மகிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, நம்மகிட்ட ஒரு சின்ன தவறுனாலுமே சுட்டி காட்டுறாங்கன்னு எனக்குமே கோவம் வந்திருக்கு. ஆனால் அது வந்து ஒரு தகப்பனாக ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு கணவராக எப்படி இருக்கணுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுத்து, அதே நேரத்தில் சில நேரத்தில் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்பட்டு நம்ம அந்த லைஃப்பை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோனாலே இந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.